இப்போ நடப்பு சனி கோச்சார சனி நமக்கு சாதகமாக இல்லை. நம்ம 10 பேரை வச்சு வேலை வாங்குறோம் அப்படின்றது 6. அப்போ எந்த விஷயத்தில் கவனம் அப்படின்னா, இப்போ குரு சனியை பார்க்க போகிறார். 12ல் இருக்கிற சனியை லாஸ் என்னமோ ஆக தான் போகுது, எது நடக்குமோ அது நடக்க தான் போகுது. ஆனால் குருவின் பார்வை அந்த சனியை கொஞ்சம் சாந்தப்படுத்தும். புது முயற்சிகள் வேணாம். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு இந்த துறையில் அப்படிங்கும்போது நீங்கள் புது முயற்சி பண்ணலாம். எதுவுமே இல்லை, நான் புதுசாக போய் இறங்க போகிறேன் அப்படின்றது. அவர் அட்டமாதிபதியை வேற பார்க்குறாரு சனியை. அப்படி இருக்கும்போது இந்த அகம் சார்ந்த விஷயங்களை தள்ளி வச்சுட்டு புறத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். புறம்னா என்னென்னா பணம். மேஷம் வெளியே பார்க்க டெரரு, ஆனால் உள்ள ஒரு குழந்தை மனசு. வெளியே பார்க்குறதுக்கு சிடுமூஞ்சி அப்படின்னு சொல்லி, என்னடா சிடுமூஞ்சியாக இருக்காங்க, பேசுகிறதுக்கே நம்ம பயப்படுவோம். அவங்க ஃபேஸை பார்த்தா பேசுகிறதுக்கே பயப்படுவோம், பக்கத்தில் போக பயப்படுவோம். ஏன்னா செவ்வாயின் ஆளுமை இல்லையா, காலபுருஷனின் முதல் வீடு செவ்வாயின் வீடு. ஸோ தட் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா அவங்கக்கிட்ட அவ்வளோ ஒரு அன்பு இருக்கும், குழந்தைத்தனமாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, மேஷம்கிட்ட நல்ல அறிவு ஆற்றல் இருக்கும். அதை மற்றவங்கக்கிட்ட ஃப்ரீயாக அடகு வச்சுட்டு வந்துடுவாங்க. அதாவது தெரிஞ்சே அடகு வைப்பாங்க. இந்தாங்க இதை எடுத்துக்கோங்க, இந்த ஐடியா பண்ணுங்கள், அந்த ஐடியா பண்ணுங்கன்னு ஒரு ஐடியாவை, அவங்களுடைய ஓன் ஐடியாவை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து அடுத்தவங்களை டெவலப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதிகமாக பயன்படுத்தப்படுபவர்கள் மேஷம். ஓகேங்களா, நிறையா பிறரால் பயன்படுத்தப்படுவாங்க, நிறையா மனசு கஷ்டப்படுவாங்க. இன்னொன்று ஷார்ட் டெம்பர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரெண்டுமே. அப்படி இருக்கும்போது ரொம்ப மேஷராசிக்காரவங்க துன்பத்துக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ நடப்பு சனி கோச்சார சனி நமக்கு சாதகமாக இல்லை. விரயஸ்தானத்தில் இருக்கார். குரு பகவான் அடுத்து, அதாவது கடகத்திற்கு பயிற்சியாக போகிற குரு பகவான் உங்களுக்கு அட்டமஸ்தானத்தை 8 பார்க்குறார், 10 பார்க்குறார், 12 பார்க்குறார். இப்போ நீங்கள் எதில் கவனம் அப்படின்னா, ஆல்ரெடி சனியின் பார்வை 2ல் விழுகுது. 2னா தனம், குடும்பம், வாக்கு. 6ல் விழுகுது. அப்படி இருக்கும்போது பெரிய தொழிலதிபர்கள், அதாவது 6 அப்படின்றது நம்மளுடைய வேலையும் 6, நம்ம 10 பேரை வச்சு வேலை வாங்குகிறோம் அப்படின்றது 6. அப்போ எந்த விஷயத்தில் கவனம் அப்படின்னா, தொழில், பிஸ்னஸ் அண்டு வேலை, குடும்பம், வீட்டில் பிரச்சனை. ஏன்னா 12ல் விரயத்தில் சனி இருந்து 2 பார்க்குறனால குடும்பம். 12ங்கிறது தாம்பத்தியத்திற்கு உண்டான இடம். ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள கிளாஷஸ், வாய்ஸ் அண்டரை அதிகமாக முத்துறது, சாப்பிடும்போது சண்டை வர்றது. ஏன்னா 6னா சாப்பாடு, உணவு, வயிறு. சாப்பிடும்போது இப்போ பாருங்க, மேஷராசிக்காரவங்க எல்லாரும் நிறையா இப்போ சாப்பிடும்போது இந்த 1 வருட காலமாக கரெக்டாக சாப்பிடும்போது சண்டை வந்துருந்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தூக்கமே இல்லாமல் தவிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த காலகட்டத்தை, அதாவது குரு பெயர்ச்சி ஆகுது, நல்லாயிருக்கும். இப்போ குரு சனியை பார்க்க போகிறார். 12ல் இருக்கிற சனியை, கடக குரு 12ல் இருக்கிற விரய சனியை பார்க்க போகிறார் உங்களுக்கு. இருந்தாலும் என்ன அப்படின்னா, நம்ம இதை எப்படி கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா, விரயமாகிறது ஆக தான் போகுது. ஓகேங்களா, லாஸ் என்னமோ ஆக தான் போகுது, எது நடக்குமோ அது நடக்க தான் போகுது. ஆனால் குருவின் பார்வை அந்த சனியை கொஞ்சம் சாந்தப்படுத்தும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 கண்டக்டர் இருக்காங்க. ஒருத்தர் ஸ்பீடு விரைவு பேருந்து கண்டக்டர், இன்னொருத்தர் டவுன் பஸ் கண்டக்டர். 2 பேருக்குமே அவுட்புட் ஒரு 20,000 சேலரின்னு வச்சுக்கோங்க. இதே ஒரு விரைவு பேருந்து கண்டக்டர் என்ன பண்ணுவார், 1 டைம் டிக்கெட் வாங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவருக்கும் 20 ரூபா சேலரி. இதே ஒரு டவுன் பஸ் கண்டக்டர் என்ன பண்ணுவார், 20 ரூபா சேலரி வாங்குவார். ஆனால் அவரால் உட்கார முடியுமா, உட்காரவே முடியாது. அதுதான் மேஷராசிக்கு என்னென்னா, 20 ரூபா தான் நமக்கு வரப்போகுது. ஆனால் இந்த குருவின் பார்வையால் இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு டவுன் பஸ் கண்டக்டராக கஷ்டப்பட்டுட்டு இருந்தது கொஞ்சம் விரைவு பேருந்து கண்டக்டராக ஒரு ரிலாக்ஸேஷனை ஒழிய, விரயம் இச விரயம். ஸோ அதை ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக நீங்கள் இவ்வளோ நாள் தேக்கி வச்சுருப்பீங்க இல்லையா, சேமித்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக. இது குழந்தைங்களுக்கு படிப்புக்காக நான் அப்ராட் அனுப்பணும், இல்லை திருமணம் பண்ணணும், திருமண வயசில் குழந்தைங்க இருக்காங்கன்னா 2 வருஷத்தில் அதை சுப செலவாக பண்ணிடுங்க. வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா சுப விரயமாக்கிடுங்க. 12ல் சனி இருக்கும் பொழுது, குரு பார்க்கும்பொழுது கொஞ்சம் சர்ஜரி, அதாவது உடல் உறுப்புகள் நீக்கம்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு கொண்டுட்டு போகாமல் சின்ன சின்ன உடல் உபாதைகளை குரு பார்த்து அதை கொஞ்சம் தணிச்சு விடுவார் இந்த 1 வருஷ காலம். இருந்தாலும் அந்த நம்ம வருமுன் காப்போன்ற மாதிரி ஒரு செக்கப் பண்ணி உடம்பு ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கணும். பொதுவாக ரிஷபம் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப இலகுன மனசு, மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரவங்கள. எதையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. அதாவது பட்ட வேதனையாக இருக்கட்டும், பட்ட சந்தோஷமாக இருக்கட்டும், ரொம்ப சின்ன வயசு ஃப்ரெண்டை கூட ஞாபகம் வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ரிஷபம் என்னதான் லாப சனியாக 11ல் சனி வந்துட்டார், நல்லா இருக்காருனாலும் சனியின் பார்வை விழுகும் இடம், அதாவது ஒரு 30% 3ஆம் பார்வைன்னு சொல்லுவோம், லக்னத்தில் விழுகுது. 5ஆம் இடம், 8ஆம் இடம். அப்படி இருக்கும்போது கடந்த 1 வருட காலமாக கொஞ்சம் உடல் சோர்வு, குழந்தை டிலே ஆகுது, ரொம்ப ஆழ் மனசில் திங்கிங் ரொம்ப வேகாக இருக்குது,
ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 5னா ஆள் மனசு. அதை சனி பார்த்தா டவுன் ஆக்குவார், நம்மளை டவுன் ஆக்கிடுவார் மென்டலி. அதுபோல் இருக்கிற ரிஷபராசிக்காரங்களை இனிமே வரக்கூடிய குரு சனியை பார்த்து சனியை சாந்தப்படுத்தி ரொம்ப குதூகலமாக ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை குரு பயிற்சி தரப்போகுது. இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்க. ரிஷபராசியில் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் ஆகுங்கிறது வேற, மனசுக்கு பிடிச்ச ஹஸ்பண்ட் கிடைப்பாரு. இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கேன், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணலன்னா இந்த ஜூன் 1க்கு அப்புறம் ரொம்ப ஃபேவர். வீட்டில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஓகே, நிறைய ஃபேவர் பண்ணுறாரு அப்படின்றப்போ ரொம்ப கவனமாக எந்த விஷயத்தில் ரிஷபம் இருக்கணும் அப்படின்னா குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைங்களால் செலவு வரும். குழந்தைகள் வந்து கீழ்ப்பணிதல் இருக்காது குழந்தைங்க கிட்ட. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் வேணும். அண்ட் தென் தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். எதில் கவனம், அதிக கவனம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்றவங்க ரொம்பவே கவனம். டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கவனம். ஓகேங்களா? தென் இந்த ஃப்ரீலான்சிங்காக பார்க்குறாங்களா, ஒரு இடத்துல நான் வந்து பெர்மனன்ட் ஜாபில் இருக்கேன், இன்னொன்று ஃப்ரீலான்சிங்காக பண்ணிகிட்ருக்கேன், 2 கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றவங்க கொஞ்சம் வேலையில் கவனம். புது முயற்சி எடுக்கும்போது 3 தடவை முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தைரியம் இழந்த மாதிரியான ஒரு மன சோர்வை கொடுக்கும். இதெல்லாம் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு வந்து சனியை சாந்தப்படுத்த போகிறாரு. தந்தை ஸ்தானம் சிறப்படைய போகுது. ரிஷபராசிக்காரங்களோட தந்தைக்கு புது அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் வரப்போகுது. இன்னொன்று 11ஐயும் பார்க்கும்போது லாபம். பெரிய மனிதர்கள் தொடர்பு. அரசியல்வாதிகளுக்கு இப்போ நான் ஒரு வட்டமாக இருக்கேன்னா அடுத்து மாவட்டமாவாங்க, இப்போ மாவட்டமாக இருக்கேன்னா மாநிலமாவாங்க. புது மனுஷங்க தொடர்பு கிடைக்கும், புது பதவி கிடைக்கும். நல்லா இருக்குது. மில்க் ப்ராடக்ட்ஸ், கவ் ப்ராடக்ட்ஸ், அதோட ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுறேன். மண்ணிலேருந்து எடுக்கிறேன், மண்ணிலேருந்து என்னுடைய ஜீவனம் வந்து மண் மூலியமாக இருக்குது, விவசாயத்தில் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்க போகுது. ரிஷபராசி ஆணோ பெண்ணோ விரும்பின பையனை விரும்பின பொண்ணை இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் தாராளமாக திருமணம் பண்ணுறதுக்கு 80% வழி விட்டாச்சு குரு பகவான். அதாவது திருமணம் ஆகுறதுங்கிறது வேற, ஆனால் நம்ம விருப்பப்படி ஆகுது. நமக்கு பிடிச்ச அந்த காதலிக்கலை அப்படின்னாக்க கணவர் வந்து காதலோட அமைவார். நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான வரன் அமையும்ப்பா. இந்த ரிஷபத்தில் இந்த ஜூனுக்கு அப்புறம் அடுத்த ஜூன் வரை உங்களுக்கு ரொம்பவே நல்ல காலம். மிதுனத்திற்கு குருவின் பார்வை 6, 8, 10 பதிய போகுது. சரிங்களா? 6ன்றது கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 6ன்றது என்ன பாசிட்டிவ்னா வேலை. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க, இன்டர்வியூ போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஃபார்மல் சிஎம் ஜெயலலிதா மாதிரி போராடி இறுதியில் வெற்றி. நல்ல போராட்டம், அவங்களுக்கு போராட்ட வாழ்க்கையாக இருக்கும். போராடுவாங்க, வெற்றி. அது ஒரு நிரந்தர வெற்றி, அது ஒரு பேசப்படக்கூடிய வெற்றியாக இருக்கும். அது மாதிரி என்ன இவ்வளோ நாளாக இவன் டெட்டடி வாங்கிக்கிட்டு இருந்தான். மிதுன ராசிக்காரவங்க கொஞ்சம் கண்ணீர் வச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன தான் வந்து அஷ்டமச்சனியில் பட்டாச்சு, அஷ்டமச்சனி முடிஞ்சு கடகத்துக்கு போயிடுச்சுனாங்க, ஆனால் நாங்கள் இன்னமும் ஒன்றும் எங்களுக்கு ஒரு தெளிவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மிதுன ராசிக்கு வேலை செட் ஆகிடும். ஆனால் அந்த வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஓகேங்களா? அதே நேரத்தில் வேலை மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த ஒரு வருஷம் இன் பிட்வீன் இந்த குரு பயிற்சி காலங்களில் வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அது பெரிய மாற்றமாக இருக்கும், தூரத்து மாற்றமாக இருக்கும். இருக்கிற இடத்த விட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொஞ்சம் தூரமாக அமையும். நல்லாயிருக்கும். ஏன்னா 10 பார்க்குறாரு. 10ன்றது நம்மளுடைய தொழில் ஸ்தானம், தொழில் வேலை. அப்படி இருக்கும்போது ஓட போகிறாங்க. மிதுனம் வந்து நல்லா ஓட போகிறாங்க. இப்போ மிதுனத்துக்கு பாஸ்ட்டுன்னு சொன்னால் வீடு, மனை, வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதாவது பழசு நடந்ததை சொல்லிவிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு இனி வரப்போகுது நடக்கும் அப்படின்ற ஒரு இது வரும். வீடு, மனை, வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஒன்று வெஹிக்கிள் ஏதாவது வேலை வச்சுட்டே இருந்திருக்கும், இல்லை வீட்டில் ஏதாவது ரெனிவேட் பண்ணேன், வீடு வேலை வச்சுட்டே இருக்குது, ப்ளம்பிங் பார்த்தேன், அது பார்த்தேன், இது பார்த்தேன்னுவாங்க. இல்லை வீடு வாங்க முடியலைன்னு நிற்பாங்க. அப்புறம் வாழ்க்கை துணையோட சங்கடம், வாழ்க்கை துணையோட முட்டிக்கிச்சு, வாழ்க்கை துணையோட சண்டை, இந்த மாதிரியான மிதுனங்கள் அதிகம் இருக்குது. அது எல்லாம் இனி கிளியர் ஆகிடும். இனி ப்ராப்பர்ட்டி, இப்போ 6ன்றதும் ப்ராப்பர்ட்டி, 8ன்றதும் ப்ராப்பர்ட்டி, 10ங்கிறதும் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம ரிஷபத்துக்கு சொன்னோம் இல்லையா, இப்போ ப்ராப்பர்ட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்கன்னா, ஆனால் மிதுனம் ஷுட் கான்சன்ட்ரேட் இன் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து இந்த அகம் சார்ந்த விஷயங்களை தள்ளி வச்சுட்டு புறத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். புறம்னா என்னென்னா பணத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது வந்து டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணாம். இல்லாமல் நம்ம கையில் நம்ம பேரில் நமக்கு சொந்தமாக வைக்கிற மாதிரி நிலம், வீடு, வாகனம். ஓகே. இப்போ இந்த டைமில் வந்து திருமணத்துக்காகவோ குழந்தைக்காக காத்துட்ருக்காங்கன்னா நடக்குமா? இந்த டைமிங்கில் மிதுனத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். அது நெகட்டிவாக நம்ம சொல்லவும் கூடாது. ஏன்னா சுயஜாதகம், அதாவது சுயஜாதகத்தில் கலத்திராதிபதி, கலத்திர வீடு, சுக்கிரன் எங்கே இருக்கார், இப்போ ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய், இத்தனை விஷயங்களை வந்து கன்க்ளூட் பண்ணி தான் நம்ம திருமணத்திற்கு ஒரு முடிவு கொள்ளணும். ஒன்று மிதுனத்துக்கே திருமணம் நடக்காதான்னு கிடையாது, கோச்சாரம் மட்டும் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் நம்ம பேசும்போது. ஏன்னா 6, 8, 10
6 அப்படிங்கிறது திருமணத்திற்கு 3மே எதிரியான பாவங்கள் தான், கிட்டத்தட்ட 10மே 6 8 திருமணத்திற்கு எதிரி. அப்படி இருக்கும்போது 10ங்கிறதும் திருமணத்திற்கு எதிரியான பாவகத்தை குரு பார்த்து பூஸ்டப் பண்ண போகிறார். ஓகேங்களா. இன்னொன்று மிதுனத்துக்கு வந்து பாதகாதிபதி, மிதுனத்துக்கு குரு பாதகாதிபதி, அவர் வந்து அட்டமாதிபதியை வேற பார்க்குறாரு சனியை. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது மிதுனம் ரொம்பவே கவனம், ரொம்ப கவனம். 12 ராசிகளின் மிதுனம் கவனம். ஏன்னா பாதகாதிபதி பலம் பெற்று உட்காந்து 2ல் உட்காந்து யாரை பார்க்குறாருன்னா அட்டமாதிபதியை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது கெடுபலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு. என்ன மாதிரியான பிரச்சனைகள்னா இந்த மேரேஜ் லைஃபு குழந்தை, அது அகம் சார்ந்த விஷயங்கள். அகம்னு எதை சொல்லுவோம்னா உங்களுடைய சந்தோஷம்னு எதை சொல்லுவோம், காதல், குழந்தை, மனைவி, நம்மளுடைய சாப்பாடு, நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கோம், அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஆனால் பொருளாதாரத்தை கொடுத்துரும். 12 வருஷத்துக்கு அப்புறம் கடகத்துக்கு குரு பலமாக உச்சமாக கடகராசியில் இருக்க போகிறாரு கம்மிங் ஜூனில். அவர் வந்து பார்க்கக்கூடிய இடம் 5 7 9. ஸோ கடகத்துக்கு நீங்கள் அடிக்கடி கேட்குற விஷயமான குழந்தைக்கு வழி விட்டார் குரு. ஓகேங்களா. கோச்சார குரு பிரச்சனை கிடையாது. அது இல்லாமல் பிறப்பு ஜாதக குரு எப்படி இருக்காங்க, 5ஆம் அதிபதி நிலை 5ஆம் வீட்டு நிலையும் நல்லா இருந்ததுன்னா இவ்வளோ நாள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற கடகராசிக்கு குருவால் இப்போது குழந்தை கிடைக்க போகுது. இன்னொன்று பூர்வ புண்ணியம் ஆள் மனசு அப்படிங்கிற விஷயம் வந்து குருவால் பார்க்கப்படும் போது பூர்வீக சொத்து பிரச்சனையில் இருந்துச்சு, பங்காளிகள் பிரச்சனையில் இருந்துச்சு. ஏன்னா 5 7 9 9னா தந்தையோட உடன் பிறந்த பங்காளிகள், தந்தை சைடு ப்ராஃபிட். அப்படி இருக்கும்போது 5ங்கிறது பூர்வ புண்ணியம், பூர்வீக சொத்து கிடைக்கல, இழுபறியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க கடகராசிக்காரங்களுக்கு ஷூராக கிடச்சிரும். அங்கே 5ஆம் இடம் நல்லா இருக்குது, எதுவும் சனியோட சேர்க்கை பாவிகள் சேர்க்கை இல்லைங்கிற பட்சத்துக்கு ஷோராக கிடச்சிரும். டிரான்சிட் குரு உங்களுக்கு ஃபேவராக இருக்கார். வாழ்க்கை துணையால் ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க கடகராசிக்காரவங்க. இன்னும் காதலிக்க போகிறாங்க, வாழ்க்கை துணை லவ் டார்ச்சர் பண்ண போகிறாங்க, நல்லா வெளியே போகலாம் வரலாம். செகண்ட் பேபிக்காக வெயிட் பண்ணுறேன்றவங்களுக்கு ஷோராக செகண்ட் பேபி, தேர்ட் பேபிக்கு வெயிட் பண்ணுறேன்றவங்களுக்கு ஷோராக தேர்ட் பேபி. இன்னொன்று ஆண் வாரிசுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஆண் வாரிசு. இந்த பெண் குழந்தை இருக்குது, ஆண் குழந்தைக்காக இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, தேர்ட் ப்ரெக்னென்ட் செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு எவ்ரிதிங், அதாவது 5ஆம் வீடு எல்லாம் நல்லா இருந்தால் கடகத்துக்கு பெட்டர், நல்லா இருக்குது. எந்த செல்வம் இருக்கோ குழந்தை செல்வம் இருந்தாலே எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. இருக்கக்கூடிய செல்வத்திலே குழந்தை செல்வம் வேணும். ஸோ குழந்தை செல்வத்துக்கு குரு பகவான் ஃபுல்லாக வழி விட்டுட்டார். கடகராசி ஃபுல் பிளட்ஜாக இனி குழந்தை உண்டு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். இப்போ வேலை வாய்ப்பு இல்லை ஒரு தொழில் தொடங்க போகிறாங்க அப்படின்னா இந்த டைமில் பண்ணலாம். கடந்த ஒரு வருஷமாக கடகம் வந்து முயற்சிகள் எல்லாமே தோற்று போயிருக்கும், வேலையும் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக வேலை உண்டு, புது முயற்சி சக்ஸஸ் ஆகும். இன்னொன்று கடகராசி மீடியாவில் இருக்கவங்க இல்லை புதுசாக மீடியா ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப அழகாக ஷைன் பண்ணி வர போகிறாங்க இந்த ஜூனுக்கு அப்புறம். சரிங்களா. ஏன்னா இதுக்கு முன்னே சனி பார்வையால் கெட்டு போயிருந்த மீடியாங்கிற ஸ்தானம், கலைத்துறை பாட்டு, டான்ஸு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், எவ்ரிதிங் கடகத்துக்கு இனிமேல் நல்லா இருக்க போது. வேலை இதுக்கு முன்னாடி நல்லா இல்லை ஆல்மோஸ்ட்டு சொல்லுவேன், அது சுயஜாதகம் இல்லாமையே சொல்லுவேன். ஒரு 70% ஆஃப் கடகத்துக்கு வேலையில் டெட்டடி வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் தானே பார்த்துட்டு கீழே இருக்கிற சுப்பீரியராக இருந்தாலும் கீழே இருக்கிறவங்க வேலையை நானே பார்க்குறேன்னு கண்கலங்கி வந்து என்னுடைய கிளைண்ட்டு கலெக்டர்லாம் இருக்காங்க, கேட்டு என்னால் கீழே இருக்கவங்ககிட்ட வேலை வாங்க முடியலை அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க இது பண்ணிட்டு வந்தாங்க. இனிமேல் அவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், கடகத்துக்கு விரும்பின வேலை கிடைக்கும், ஜாலியாக பண்ண போகிறாங்க. அது பாட்டு கேட்டுக்கிட்டே நான் வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வேலை பார்க்க போகிறாங்க. ரொம்ப கண்ணீர் வச்சுட்டாங்க. இனிமேல் வந்து நல்லாயிருக்கு. அது வந்து குரு வந்து உச்சம் அடைகிறாரு அந்த இடத்துல அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, குரு இருக்கும் இடத்த விட பார்க்குற இடம் சுபம். ஓகேங்களா. கடந்த ஒரு வருஷமாக அந்த சனியோட பார்வை, அந்த வேலை, முயற்சி ஸ்தானம், இளைய சகோதரத்துக்கு பிரச்சனை, இளைய சகோதரத்தோட சண்டை, இப்போ வந்து இனிமேல் அதெல்லாம் கிளியர் ஆகி ரொம்ப சூப்பராக வரப்போகுது. அப்புறம் வந்து டிரான்சிட் இருக்குது, கடகத்துக்கு டிரான்சிட் இருக்குது. ஏன்னா 9ங்கிறதும் வெளிநாடு, 9 வந்து குரு பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது டிரான்சிட் கண்டிப்பாக ஷோராக, அதாவது நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இல்லை பயணம் பண்ண போகிறேன், வெளியூர் வெளிநாடு போக போகிறேன், தாராளமாக இப்போ கிளம்பலாம். ஓகே. சிம்மத்துக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை ஜூனுக்கு அப்புறம் 4ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல பதிய போகுது. ஓகேங்களா. இப்போ மிதுனத்திலிருந்து குரு சஞ்சாரம் செய்ய போகிறது கடகத்திற்கு உச்ச குருவாக 4 6 8 உச்ச குருவின் பார்வை பதியும் போது இனி சிம்மத்துக்கு வீடு மனை வாகன யோகம் ஷோராக உண்டு. சூப்பர். நிறைய டெபாசிட் பண்ணி வச்சுருந்தேன், அது வரல, ஆல்ரெடி ஃபிக்ஸடில் போட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து கொஞ்சம் இழுபறியாக இருக்குது, அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல பெரிய வருமானம் உண்டு.
இன்னொன்று 6 8ல் பார்க்கும்போது அட்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. ரோகஸ்தானத்தை பார்க்கும்போது உடம்பு ரொம்ப பார்த்துக்கணும். ஆல்ரெடி தலை சூடாக இருக்கும், ஹீட் பிரச்சனை நிறையா வரும் சிம்மத்துக்கு. இன்னும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹெர்னியா, கான்ஸ்டிபேஷன், அல்சர் அது போன்ற பிரச்சனைகள் வர ரொம்ப சான்சஸ் ஹை சிம்மத்துக்கு. அஷ்டம சனி வேறு இருக்கார் இல்லையா, அஷ்டம சனியும் சிம்மத்துக்கு கொஞ்சம் கவனம், ரொம்ப கவனம். சிம்மம் ரொம்ப கவனம். ஓகேங்களா? இந்த குரு பயிற்சியும் சரி, சனியின் அஷ்டம 8ஆம் பார்வையாகவும் அது அட்டமஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அதையும் நம்ம கவனத்தில் வச்சு சிம்மம் ரொம்ப உடம்பு, வீடு, மனை, வாகனம், வேலை, மற்ற விஷயங்கள். ஆல்ரெடி ஒரு 1 இயராகவே வேலையில் பிரச்சனை, பசங்களால் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, 3 பிரச்சனையும் சிம்மத்துக்கு கண்டிப்பாக உண்டு. அதாவது பையன் எனக்கு விருப்பப்பட்ட பொண்ணை திருமணம் பண்ணலை, எனக்கு ஈக்குவலான பொண்ணை பார்க்கலை, லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு, கலப்பு திருமணம் பண்ணிட்டாரு, நான் சொல்கிறத கேட்கலை, இல்லை சொல்கிறத கேட்க மாட்டுறாரு, குழந்தை போதைக்கு அடிமையாச்சு. இந்த மாதிரியான சிம்ம ராசிக்காரவங்க குழந்தைகளால் மன கஷ்டத்தை இந்த கடந்த 1.5 வருஷமாக பட்டுட்ருக்காங்க. இதுக்கு மேலே வரக்கூடிய குரு பயிற்சியில் கொஞ்சம் கம்மியாகும், ஆனாலும் கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 2.5 வருட காலங்களுக்கே சனி முடிகிற வரை கவனமாக இருக்கணும். இந்த குரு நமக்கு என்ன ஃபேவராக பண்ண போகிறாரு அப்படின்னா, மனசு கொஞ்சம், அதாவது தாங்கிறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டியை தர போகிறாரு, மனசு சரி பண்ண போகிறாரு. ப்ராப்பர்ட்டி இல்லை, வீடு கட்டலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு உண்டு. வேலை இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. நீட் எக்ஸாம் எழுத போகிறேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறேன், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எழுதுகிற பசங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனம், வாகனத்தில் போகும்போது கவனம். 8 அப்படின்னு சொல்லும்போது அட்டமஸ்தானங்கும் போது தேவையில்லாத நோய், தீராத நோய் இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. ஸோ அது நீங்கள் முன்னமே ராஜ உறுப்புகளை ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. உடம்பில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. நல்லாயிருக்கும் குரு பயிற்சி, ஒன்றும் பயந்துக்க வேணாம். சூப்பர். இப்போ இந்த டைமில் குழந்தைக்காகவோ இல்லை திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது நிறைவேறுமா? குழந்தைக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்க டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணவே வேணாம். 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், வெயிட் பண்ண வேணாம். எப்போ டாக்டர் நல்லா சிவியராக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஹைலி ட்ரீட்டட் பேபி தான் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். திருமணம் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சுயஜாதகங்களையும் வெரிஃபை பண்ணணும். அது இல்லாமல் கோச்சார நிலைகள் சரியா இல்லை திருமணத்துக்கு. ஓகே, கோச்சார சனியோ கோச்சார குருவோ திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் கிடையாது. அது நமக்கு 7ஆம் அதிபதி சுபம், சுக்கிரன் செவ்வாய் சுபம் பலம், 7ஆம் வீடு நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு திருமணம் முடியும். திருமணம் முடிஞ்சு இந்த கோச்சாரம் இந்த 1 வருடம் 2.5 வருட காலங்களில் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்குது, காதலிக்க முடியாமல் சிரமப்படுறது, வேலைக்காக ஓடுறது, நீயும் வேலைக்கு போகிற நானும் வேலைக்கு போகிறேன், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அது போன்ற காரணங்கள். மற்றபடி திருமணமானால் ஒன்றும் பேடாக ஃபெயிலியரா அதெல்லாம் வர. கன்னிராசிக்காரவங்களுக்கு ரொம்ப சூப்பரான பலனே வரப்போகுது. நல்லா இருக்குது. கன்னிக்கு 3, 5, 7ல் குருவின் பார்வை விழுக போகுது. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்துல விழுகும்போது நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிற குழந்தை, திருமணம், புது முயற்சி, காதல், 3ம் காதல், அதாவது 5 காதல், 3 காதலை பூஸ்டப் பண்ணி தரும். ஓகேங்களா? இன்னொன்று சுயமுயற்சி திருமணம், லவ் மேரேஜ்னு சொல்லுவோம், சுயமுயற்சி திருமணம்னு சொல்லுவோம். சுயமுயற்சி திருமணங்கள் அதிகமாக நடக்கும் கன்னிராசிக்காரவங்களுக்கு. இதே போல் லவ் அக்செப்ட் பண்ணல அப்படின்றவங்க அப்ரோச் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம். குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு குழந்தை. இந்த 1 வருட காலம் அதிக காதலோட கணவனையும் மனைவியையும் அணுகுவீங்க. ரொம்பவே ஒரு ப்ளஷண்ட்டான ஃபீல் இனிமே இருக்கும். நல்லா ஊர் சுற்ற போகிறீங்க, உள்ளூர் பயணங்கள், நீர்நிலைகள், அதுபோல் குழந்தைகளால் மகிழ்ச்சி. இதுக்கு முன்னே அப்பாவால் சங்கடங்கள், அம்மாவால் சங்கடம், அப்பாவோட சண்டை, அம்மாவோட சண்டை, எனக்கு என் உடம்பே நல்லா இல்லை, உடம்பு சரியில்லை, அம்மா உடம்பு சரியில்லை, அப்பாவால் உடம்பு சரியில்லை, அப்பாவால் நோ ப்ராஃபிட், பொருளாதாரம் இல்லை, அம்மாவால் பொருளாதாரம் இல்லை, பண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு இனிமேல் எவ்ரிதிங் வில் பி ஓகே, நல்லாயிருக்கும். சூப்பர். இப்போ வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் இவங்களுக்கு? கன்னிக்கு வேலை வாய்ப்பு, அழகு சம்மந்தப்பட்ட துறை, துரித உணவு, பேக்கிங், ஈவினிங் ஃபுட்டு போடுறாங்கல்ல அது, காஃபி, டீ, அது போன்ற துறைகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்களின் அழகு சம்மந்தப்பட்ட தங்கம், வெள்ளி வியாபாரம், ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக்கு, ஷூஸ், செப்பல்ஸ், எவ்ரிதிங், அது போன்ற துறைகளில் வேலை தேடுறேன் அப்படின்றவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் வேலை கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கூட இருக்குது. மற்ற துறைகளில் இருக்கவங்களும் இந்த இப்போ வர்ற குரு பயிற்சி ஒன்றும் பேடாக இல்லை. அடுத்த கட்டத்துக்கு போவாங்க, புது முயற்சி பண்ணுவாங்க, அது சக்ஸஸும் ஆகும். நல்ல தனவரவும் உண்டு. சூப்பர். ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறாங்க, தொழில் தொடங்க போகிறாங்க, இல்லை வீடு வாங்க போகிறாங்க, தாராளமாக பண்ணலாம். முக்கியமாக இப்போ அதிகமாக அவங்க ஜுவல்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க.
அழகு சம்மந்தப்பட்டதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. வாகனம் வாங்குவாங்க. வண்டி வாங்க போகிறேன், இல்லை கார் வாங்க போகிறேன், அது போல் வாங்குவாங்க. வீடு ரெனிவேட் பண்ணிப்பாங்க. தோட்டம் வைப்பாங்க. புதுசாக நான் தோட்டம் வைக்கிறேன், நான் வந்து கார்டன் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களில், இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக தரப்போகிறாரு குரு பகவான். இனி வரப்போகும் காலம் இந்த 1 இயருக்கு குரு வந்து இயற்கை நேச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு தர போகிறாரு. நல்லாயிருக்கும் கன்னிக்கு. சூப்பர். கன்னிராசி வந்து ரொம்ப நல்லது நடக்க போகுது, நிறைய விஷயங்கள் கொடுக்க போகுது குரு பகவான் அப்படின்றப்போ ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரா? எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? தந்தையுடைய உடல்நலம், தாயின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வார்த்தைகளை பேசும்போது அவங்க கிட்ட, அப்பா அம்மா கிட்ட வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது அவங்க மனசு புண்படாமல் பேசணும். அவங்களே நம்மக்கிட்ட தப்பாக ஏதாவது கோபத்தில் இல்லை தெரியாமல் சொன்னாலும் நம்ம அமைதியாக போகணும், சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றபடி கன்னிக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்போர்ட்டிவாக நல்லா தான் இருக்குங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை கன்னிக்கு. ஓகே. திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. கன்னிக்கு திடீர் அதிர்ஷ்டம், லக்கு, புதுசாக முயற்சி பண்ணுறது எல்லாம் எடுத்த உடனே டக்குன்னு டிக்கு. துலாம்க்கு தான் ஆக்சுவலாக பொருளாதாரத்தை அள்ளி தரப்போகிறார் குரு. இருக்கிற 12 ராசிகளில் வேலை, தனம், குடும்பம், வாக்கு, வீடு, மனை, வாகனம் எல்லாத்தையும் தரப்போகிறாரு. ரொம்ப பொருளாதாரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க துலா ராசிக்காரர்கள், தொழில் பண்ணணும், புது தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க துலாம் ராசிக்காரர்கள் தாராளமாக தொடங்கலாம். துலாம் ரொம்பவே நல்லா இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டில் எப்போ பாரு சண்டை ஓயலை, ஃபேமிலி சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இனிமே குரு பயிற்சி, ஏன்னா குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பத்தை வந்து பலப்படுத்துறாரு. ஓகே. ஸோ தட் அது கிளியராகி வந்துடும். கடந்த 1 வருஷ காலத்தில் துலாத்துக்கு எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் முயற்சி வந்து அடி வாங்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? முயற்சி அடி வாங்கிக்கிட்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இனிமே கிளியர் ஆகிடும். அப்புறம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ண துலாம் ராசிக்காரர்கள் கடந்த 1 வருஷ காலமாக போயிருக்க முடியாது. ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. விசா கேன்சலேஷன், இல்லை அங்கேருந்து வந்துட்டேன், நல்ல வேலையில் இருந்தேன், வேலை விட்டு போய் வந்துட்டேன், சரியாகவே இல்லை, எந்திரிக்கல, இன்னும் போதைக்கு அடிமையாயிட்டேன். நிறைய போதைக்கு அடிமையானவங்க இப்போ வந்து ரெக்கவரி பாயிண்ட் வரப்போகுது. இந்த ஜூனுக்கு அப்புறம் ரெக்கவரி பாயிண்ட். இப்போ நானே வந்து திருந்தணும்னு நினைக்கிறேன், போதையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறவங்க இப்போ ஒரு சைக்காட்டிஸ்ட்டோ இல்லை டி அடிக்ஷன் சென்டரோ பார்த்து உள்ளே போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த கோச்சார குரு கிளியர் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவார். பொருளாதாரத்தை கொடுக்குறார், வேலையை கொடுக்குறார், ப்ராப்பர்ட்டியை தரார். கொஞ்சம் கடன் நோய் வம்பு வழக்கம் இருக்கும். இன்னொன்று கோர்ட்டில் கேஸ் நடக்குது, கோர்ட்டில் கேஸ் நிற்கிது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போது வெற்றி. ஓகே. வின் பண்ணி வந்துடலாம். புதுசாக கேஸு அப்படின்னு உள்ளே போகிறவங்களும் துலாத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கொண்டு போகாமல் ஏதாவது பிரச்சனைகள்னால் சுமூகமாக பேசி முடிக்க பாருங்கள். ஏன்னா ஆரையும் பார்க்க போகிறார். அப்படி இருக்கும்போது தேவையில்லாத சின்ன வழக்கு, சம்மந்தம் இல்லாத வழக்கு, பொருளாதார ரீதியான வழக்குகள் துலாத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொருளாதாரம் அதிகமாக அள்ளி தரப்போகிறதும் துலாத்துக்கு. குரு பயிற்சி நல்லா இருக்குது. திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும்? குடும்ப அமைப்பு, அதாவது வீட்டில் இருக்க சண்டை சச்சரவு கொஞ்சம் கிளியர் ஆகிடும். குருவுடைய பார்வை 4ல் விழுகும்போது குழந்தை அமைப்பு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் இப்போ வந்து ரொமான்ஸ் இருக்காது. துலாத்தால இப்போ வேலைக்காக ஓட போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைக்காக கொஞ்சம் மெனக்கட்டு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இருக்குது. முயற்சி பண்ணுங்க. அது ஒன்றும் பேடாக நம்ம நமக்கு சுய ஜாதகம் எப்படி இருக்குது, 5ஆம் அதிபதி, அங்கே குரு எப்படி இருக்கார், லக்னாதிபதி எப்படி இருக்குது, எவ்ரிதிங் பார்த்து தான் குழந்தைக்கு சொல்லணும். பட் குழந்தை கிடைக்கும். ஓகே. இப்போது தொழில் பண்ண போகிறாங்க அப்படின்னா தாராளமாக இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு இல்லை, ஃபினான்ஸ் செக்டாரில் இருக்காங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். டீச்சிங் ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும். அடுத்து ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், ஹோம் ப்ரமோட்டர்ஸ் அவங்க நல்லாயிருக்கும். ஃபுட் பிஸ்னஸ் இன்னும் சூப்பராக சூடு பிடிக்கும் துலாத்துக்கு ஃபுட் பிஸ்னஸ், அதாவது சமைத்த உணவு துரித உணவு இல்லை, சமைத்த உணவு இன்னும் சூப்பராக சூடு பிடிக்கும். இதுக்கு முன்னே வந்து இந்த நேச்சர் ரிலேட்டடாக பண்ணிகிட்டு இருந்தேன். விவசாயம் வந்து ஒர்க் ஆகிருக்காது. விவசாயம் பண்ணுறவங்க, விவசாயிகள், பாமர மக்கள் ரொம்ப துன்பப்பட்டிருப்பாங்க கடந்த 1 வருஷ காலமாக. இனி அது கொஞ்சம் நல்லா, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் விவசாயம், நேச்சர் ரிலேட்டடு, அப்புறம் கவு ப்ராடக்ட்ஸ், பால், கோழி, அந்த தீவனங்கள், கால்நடை தீவனங்கள், ஆடு, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இனிமேல் தொழில் நல்லா, காமனாகவே தொழில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான தொழில்கள் இன்னும் நல்லாயிருக்கும். விருச்சிகத்தை தான் குரு பலம் பெற்று உச்ச குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்குறது விருச்சிக வீடு. விருச்சிகத்திற்கு ஃபஸ்ட் ஹவுஸ், அதாவது விருச்சிகத்தை பார்த்து 3ஆம் பாவகத்தை பார்த்து 5ஆம் பாவகத்தையும் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இளைய சகோதரத்தோட பிரச்சனை, இளைய சகோதரத்தால் எனக்கு ஒரு யூஸும் இல்லை, இளைய சகோதரத்தோட சண்டை அப்படிங்கிறவங்களுக்கு இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். புது முயற்சி பண்ணுறேன், மீடியாக்குள்ளே போகிறேன், ஸ்கிரிப்ட் ரைட்டர்,
இல்லை மியூசிக் டைரக்டர் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக வழி விட்டுட்டார் குரு. ஓகேங்களா. இன்னொன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஷூராக குழந்தை உண்டு. விருச்சிகத்துக்கு சுகப்பிரசவம், கர்ப்பிணிமார்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும். ஓகேங்களா. இப்போ மேக்ஸிமம் சிசேரியன், அப்புறம் ஏன் சிசேரியன்னு சொல்லக்கூடாது. ஆனால் வந்து ஒன்றும் கத்தி வைக்கிற மாதிரி இல்லை, கத்தி வச்சு ரத்தம் பார்த்து அது போல் வந்து பிரசவங்கள் நடக்காமல் சுகப்பிரசவம் கர்ப்பிணிமார்களுக்கு. எழுத்துத்துறையில் நல்லா பிரகாசித்து வருவாங்க. ஆன்மீகத்துறை, அப்பா தாத்தா சொத்துக்கள் வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக புது முயற்சிகள் பண்ணலாம். லக்னம் நல்லா இருக்க போது இன்னும் அழகாக போகிறீங்க விருச்சிகம். எப்போவுமே உங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கும். உங்களை எல்லாராலும் ஹேண்டில் பண்ண முடியாது. விருச்சிக ராசிக்காரவங்கள எல்லாராலும் ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கூடவே இருக்கவங்க மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப டைட்டு. இனிமேல் கொஞ்சம் லூஸாக இருப்பாங்க, கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக நல்லா எல்லாட்டையும் பேசி பழகி நல்லா சந்தோஷமாக விருச்சிகம் இருக்க போகிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது விருச்சிகத்துக்கு. சூப்பர் மேம், சூப்பர். வேலை வாய்ப்பு இல்லை வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா நடக்குமா? வெளிநாடு நடக்கும் மேம். விருச்சிகம் வந்து வெளிநாட்டுக்கு போகலாம், கடல் கடந்து போகலாம், பெரிய கண்ட்ரிக்கு போகலாம். வேலை கிடைக்கிறதுல அதாவது இப்போது நீங்கள் ஒரு 2 lakhs சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் 1 லட்சம் கிடைக்கும். ஆனால் வேலை உண்டு. அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண லாபம் இருக்காது, எதிர்பார்த்த லாபம் இருக்காது, ஆனால் வேலை உண்டு. வேலைக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னே கொஞ்சம் வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய யூரினரி இன்ஃபெக்ஷன், கர்ப்பப்பை பிரச்சனை, பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க விருச்சிகம். அதெல்லாம் இனிமேல் சரியாகி வரும். அப்புறம் இந்த 2 வருட காலகட்டங்களில் மனைவியை பிரிஞ்சவங்க நிறையா பேர் விருச்சிகம். மனைவியை கணவனை ரொம்ப சண்டை போட்டு செப்பரேட் ஆனவங்க நிறையா. இனி வந்து காதலில் வருது. காதலில் வரும்போது அது நல்லாயிருக்கும். இனிமேல் ரீயூனியன், பேட்சப், பிரேக்கப் ஆன லவர்ஸுக்கு பேட்சப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ரீயூனியன், எவ்ரிதிங் நல்லா இருக்குங்க விருச்சிகத்துக்கு. குரு பயிற்சி காதலில் வரப்போது காதலை பூஸ்டப் பண்ணுறாரு. ஸோ தட் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். கடந்த ஒரு வருஷ காலமாக கடந்த வாழ்க்கை தனுசுக்கு பார்த்தா வேலை போயிருக்கோம், நிறையா வேலை போயிருக்கோம், தொழிலில் பிரச்சனை வந்திருக்கும். லக்னம் அடிவாங்க. லக்னம்னா நம்ம ஓகேங்களா. லக்னம் அடினா உடல் மனம் சார்ந்த சோர்வு. இனி வரக்கூடிய கோச்சார குரு மட்டுமே, மற்ற கிரகங்களை சொல்லலை, கோச்சார குரு. இப்போது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு ஃபுல் பவரோட வரக்கூடிய குரு வந்து வேலை, தொழில், வெளிநாடு, சரிங்களா, எல்லாத்தையுமே தரப்போகிறாரு. குடும்பத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்க போகிறாரு. ஓகேங்களா. ஏன்னா 2, 4, 12 வெளிநாடு, 2 வேலை. ஸோ வெளிநாட்டில் வேலை. ஓகேங்களா. 12 பரதேசம்னு சொல்லுவோம். பரதேசம்ங்கிறது அது ஒரு வார்த்தை, வெளிநாடு, வெளியே போகிறது. 2ங்கிறது வேலை. ஓகேங்களா. இன்னொன்று நான் மட்டும் தனியாக இருக்கேன், அப்ராடில் இருக்கேன், என் குடும்பத்தை கூட்டிகிட்டு வரல. 2 குடும்பம், 12 வெளிநாடு. ஸோ வெளியே போயிடலாம். ஓகேங்களா. 4ங்கிறது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வேலை அமையும். வீடு மனை வாகனம் சம்மந்தப்பட்ட வேலை அமையும். சிவில் இன்ஜினியர்ஸ் ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க. இந்த மாட்டு தீவனம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவங்க போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இனிமேல் அதில் ப்ராஃபிட் உண்டு. வெளிநாட்டு வர்த்தகம் நல்லாயிருக்கும். கடல் கடந்து போய் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், எவ்ரிதிங் நல்லாயிருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட துறை நல்லாயிருக்கும். தனுசுக்கு ஓரளவு பொருளாதாரத்தை ஸ்டேபிள் பண்ணி விட்டுருவார். ஏன்னா அயன சயன போகம் தாம்பத்தியம்ங்கிற இடத்துல குருவுடைய பார்வை வந்து விழுகும்போது அதாவது தூக்கம் வரும். ஓகே. இவ்வளோ நாள் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்காங்க. இனி வேலையும் ஓடும், தூக்கமும் வரும், வீடு மனை வாகனம் அமையும், வேலையில் இருந்த பிரச்சனை கிளியர் ஆகிடும். ஏன்னா போன ஒரு வருஷத்தில் வேலை போனவங்க வேலையில் பிரச்சனையை அனுபவிச்ச தனுசு நிறையா. இனி வரப்போகக்கூடிய இந்த ஒரு வருஷ காலகட்டம் ரொம்பவே நிம்மதியாக இருக்கு. சூப்பர் மேம், சூப்பர். இந்த டைமில் வந்து தொழில் தொடங்க போகிறாங்க அப்படின்னா தொடங்கலாம், தாராளமாக தொடங்கலாம். இப்போ டியூஷன் சென்டர், டீச்சிங் ரிலேட்டடான தொழில் தாராளமாக தொடங்கலாம். மெடிசின் சம்மந்தப்பட்ட மருந்து ஃபேக்ட்ரி, இல்லை வந்து மருத்துவர்கள், ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறேன், எல்லாமே பண்ணலாம். செப்பல் ஷாப் பண்ண போகிறேன். வேறு என்ன, பியூட்டி ஐட்டம்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் மைனிங் துறையில் நல்லாயிருக்கும். சனியுடைய அழுக்கு வாகனம் நல்லாயிருக்கும். க்ளீனிங், அந்த இரும்பு, பழைய இரும்பு, பிளாஸ்டிக்ஸு, அந்த மாதிரியான தொழில் தொடங்குறேன் அப்படின்றவங்களும் நல்லாயிருக்கும். மேன் பவர் ஏஜென்சி, ஓகே, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். சூப்பர். குரு மகரத்தையே பார்க்குறாருங்க இந்த குரு பேச்சில். மகரம்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ், மகர வீடு, 11ஆம் வீடு, 3ஆம் வீடு, இந்த 3 இடங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது லாபம் பன்மடங்கு பெருக போகுது. மகரம் ஆல்மோஸ்ட் ரிலீவ் ஆகிட்டாங்க. மகரம் ஒரு 7-8 வருட காலங்களாக டெட் அடி வாங்கி இருக்கோமா இல்லையா அப்படின்ற ஒரு கண்டிஷனில் நாங்கள் இருக்கட்டுமா இல்லையா அப்படின்ற மாதிரி அதிக ஜாதகங்கள் ஜோதிடர்கள்கிட்ட கடந்த 5 வருஷ காலங்கள் வந்தது. மகரம் கும்பம் வரும். அதுபோல் வந்து ரொம்ப துன்ப நிலையிலேருந்து இனிமேல் அவங்க ஃபுல் ரிலீஃப். இந்த ஜூனுக்கு அப்புறம் நல்லா ரிலீவ் ஆகிட்டாங்க. புது முயற்சிகள் 2-3 முயற்சி, 2-3 பிஸ்னஸ், மல்டிபிள் லாபம்,
1,00,000 வந்த இடத்துல 10,00,000 லாபம் வர்றது, இதெல்லாம் மகரத்துக்கு வரும். கடந்த 1 வருட காலமாக தந்தையால் பிரச்சனை, பூர்வீகத்தால் பிரச்சனை, தந்தை வயசுக்கு ஒத்த பெரிய மனுஷங்களால் பிரச்சனை, பிள்ளைங்களால் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் மகரம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. இன்னும் வேலை ஓடி இருக்காது, பிஸ்னஸ் சுத்தர ஓடி இருக்காது மகரத்துக்கு, பிஸ்னஸே கிடையாது, வேலை ஓடலை. என்னுடைய நித்திய பணி கெட்டு போச்சு. நித்திய பணினா இப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, தூங்கிட்டே இருக்கீங்கன்னா அதுதான் உங்கள் வேலை. அது மாதிரி நான் எந்திரிச்சு வேலைக்கு போய்கிட்டே இருந்த மகரம் வந்து அப்படியே ஒன்றுமே இல்லாமல் படுத்து, வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை, வேலை ஓடாமல் இருந்தது. இனிமேல் ஒரு எந்துவா போகிறாங்க. இதுக்கு முன்னே கடந்த 1 வருடம் 1.5 வருட காலமாக வெளிநாட்டில் ட்ரை பண்ணிட்டு இருந்த மகர ராசிக்காரவங்களுக்கு கிடச்சிருக்காது, புது வேலை வாய்ப்பு கிடச்சிருக்காது. அங்கேருந்து இங்கே வேலையை விட்டுட்டு வந்தவங்க பலர். இனிமேல் வெளிநாட்டு வாய்ப்பு நல்லா இருக்குது, ஷோராகவே இருக்குது, வெளிநாட்டு வாய்ப்பு நல்லா இருக்குது, நல்ல லாபம் இருக்குது. கொஞ்சம் வெளியே போங்க, கொஞ்சம் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், வெளி உலகத்தை கொஞ்சம் பார்க்கணும். மகரம் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக, கொஞ்சம் இருகலாக, அது போல் இல்லாமல் கொஞ்சம் ஓப்பனாக ஜாலியாக இனிமேல் வந்து இருக்கலாம். இருக்கிறதுக்கு உண்டான நேரமும் வந்துடுச்சு. இதுக்கு முன்னே மைண்டு உங்களுக்கு எந்த கிரகங்களும் வழி விடலை. இனிமேல் ஆல்மோஸ்ட் ரிலீஃப். இந்த இன்னும் மீனத்துக்கு உள்ளே போயிட்டார் சனி பகவான். இன்னும் அவர் உள்ளே இங்கே போக 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 அவருடைய ரேஸ் நமக்கு சுத்தரம் இல்லாமல் போயிடும். குருவும் ஃபேவராக இருக்கார், குரு சந்தோஷத்தில் இருக்கார். சந்தோஷத்தில் புது முயற்சி, ஒரு தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி, பாடிக்கு பூஸ்டப் ஆன மாதிரி மகரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுது ஜூனுக்கு பிறகு. ஓகே, சூப்பர். இப்போ வந்து வேலை வாய்ப்பு இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னப்போ இந்த டைமில் வந்து அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும் மேம். ஓகே, இதே மாதிரி ஒரு டீச்சிங்கு, தென் ஐடி துறை ரொம்ப நல்லா இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், லாஜிஸ்டிக்ஸில் இருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்குது. லா நல்லா இருக்குது, வாக்கு சம்மந்தப்பட்ட துறை, அதான் வந்து டீச்சிங் ஆல்சோ. லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட், இனி வெளிநாட்டு போகிறவங்களுக்கும் நல்ல ப்ராஃபிட். ஏஐ, ஐடி, கம்ப்யூட்டர், ஆடிட், அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், எவ்ரிதிங் இஸ் பெட்டர் ஃபார் மகரம். ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, சூப்பர். திருமணம், குழந்தைகள், குடும்ப அமைப்பு ரொம்ப ஃபேவர். குடும்ப அமைப்பு, திருமணம், குழந்தை, இதெல்லாம் அகம் சார்ந்த சந்தோஷம். அகத்தை தான் பார்க்குறாரு, குருவுடைய பார்வை ஃபுல்லாக அகத்தில் விழுகுது. அப்படி இருக்கும்போது என்னென்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்துடும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம். இன்னொன்று, நிறைய டிவோர்ஸ் ஆன பீப்புள் செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு 100% செகண்ட் மேரேஜ் உண்டு. அது திருப்தியாகவும் உண்டு. முதல் திருமணத்தில் இப்போது மகரம் நிறையா பிரேக்கப், நிறையா டிவோர்ஸ். இந்த 7-5 வருட காலங்களில் அதிக டிவோர்ஸ் வாங்கினது மகரம், கும்பம். கணவரை விட்டு பிரிந்து இருந்தவங்க, இல்லை நான் திரும்ப பேட்சப், ஹஸ்பண்டோடய நான் திரும்ப பேட்சப் ஆகிறேன், தாராளமாக ஆகிக்கலாம். இல்லை செகண்ட் மேரேஜுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், மேட்ரிமோனியல் சைட்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ செகண்ட் மேரேஜ் நடக்கும். இந்த அடுத்த 1 வருட காலத்தில் கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு மகரத்துக்கு ஷூராக செகண்ட் மேரேஜ் உண்டு. கும்பராசிக்கு லக்னத்தில் ராகு, 2ல் சனி, 7ல் கேது, 6ல் குரு. சரிங்களா? 6ல் இருக்க குரு 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஓகேங்களா? 12, 10, 12, 2. சரிங்களா? 10ங்கிறது வேலை, 12ங்கிறது வெளிநாடு, 2ங்கிறதும் தனம், குடும்பம், வாக்கு. அந்த 2ல் சனி இருக்கார். சனி இருந்து குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை. இப்போ கும்பம் வந்து ஒரு எப்போ ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலேருந்தே சரியாக இல்லை, இப்போ பாதத்தில் இருக்கார். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இன்னும் உன்னை விட்டு போகலை, சிரசு சனியாக இருந்தேன், உடம்புல இருந்தேன், இப்போ கீழே வந்து இருக்கேன், இன்னும் உன்கிட்ட தான் இருக்கேன், கவனம் அப்படின்னு சொல்லி இப்போ படுத்திருந்தவங்க எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க கும்பம். அவ்வளோதான். இருந்தாலும் கிரக நிலைகள் சரியாக இல்லை, ஏன்னா அதிக பாவிகள் தொடர்பு. இப்போ 2ல் சனி, லக்ன ராகு, 7ல் கேது, வாழ்க்கை துணையோட பிரச்சனை. குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கும்போது குடும்பத்தை கெடுப்பார், குடும்பத்தில் பிரச்சனை வரும். ஸோ வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? யாராவது வந்து கும்பத்தை திட்டுனா திரும்ப திட்டாதீங்கன்னு சொல்லுவோம். அவங்க திட்டி உங்கள் கர்மாவை கழிக்கிறாங்க, கர்மா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கழியுது, யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுப்போம். அதுபோல் நீங்கள் யாரையுமே பேச வேணாம், பேசாமல் அமைதியாக இருங்க. யாராவது திட்ட வந்தால் திட்டுங்கன்னு வாங்கிக்கோங்க, அதில் வந்து நம்ம கர்மாக்களையும் நம்மளுடைய நேரம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் 2 பார்க்க போகிற குரு பகவான் வேலையை கொடுத்துருவார். இன்னொன்று, சனியால் இந்த 2ல் வேலையில் இருக்கிற பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, வாக்குஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனை, அதெல்லாம் வந்து தடை பண்ணி கொடுத்துருவாரு. கொஞ்சம் தூக்கமே இல்லாமல் 2 வருஷம் 2.5 வருஷம் தூக்கமே இல்லாமல் இந்த கும்பராசிக்காரவங்க நிறையா, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நிறையா. கும்பத்துக்கு வந்து அது பழகிரும், அதாவது துன்பம் வந்து பழகிரும். பெருசாக எல்லாரும் ஒரு சின்ன விஷயம்னாலும் ஐயோ ஐயோ ஐயோன்னு பதறுவாங்க. கும்பம் அப்படின்னா இதெல்லாம் என்ன அசால்ட்டு அப்படின்ற மாதிரி மூவ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுக்கேற்ற பக்குவப்பட்ட மனநிலை சனி பகவான்கிட்டேருந்து கிடச்சிரும். ஓகேங்களா? அதான் வந்து ஒன்று, அதாவது சொந்த வீட்டை ஒன்றும் பண்ண மாட்டார் சனின்னு சொல்லுவாங்க. கிடையாது, தாம்புள்ள தப்பு பண்ணும்போது தான் அடி அதிகமாக விழுகும். ஊர் பிள்ளையெல்லாம் நான் திருத்துறேன், என் பிள்ளை இப்படி இருக்கி அப்படின்ற மாதிரி தான் மகரம் கும்பம் எப்போவுமே இருப்பாங்க. கும்பத்துக்கு கவனம், இன்னும் 1 வருஷ காலம் கவனம் தான். பொருளாதாரத்தில் பிரச்சனை வராதுங்க, வேலையில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது.
அப்படியே நான் வேலை போச்சு அப்படின்னாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கிடச்சிரும். சூப்பர். இந்த கோச்சார ராகு டிரான்சிட் இந்த இயர் எண்டு அவர் கோச்சார ராகு வந்து இங்கிட்ட ரிலீஸ் ஆகணும், சனி இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். அதுபோல் இருக்க அப்படியே போக போக கொஞ்சமாக ரிலாக்ஸேஷனுக்கு வந்துட்டுருப்பீங்க. இருந்தாலும் ஒரு 2 இந்த குரு பயிற்சி இல்லாத 2 இந்த குரு நமக்கு இந்த போன 1 வருடம் ஃபேவர் தான். ஓகே. இனி வரப்போகிற இந்த 1 வருடம் மீடியம்னு சொல்லுவோம். மீடியமான ஒரு பலன்களை குரு தரப்போகிறாரு. ஆனால் நல்லது, ஏன்னா 2 பார்க்குறாரு இல்லையா, 2 பார்த்து சனியை வந்து சாந்தப்படுத்துறாரு. வேலையில் தொந்தரவு கொடுத்த சனியை, குடும்பத்தில் தொந்தரவு கொடுத்த சனியை, வாயால் கெட்ட கும்பம் அதிகம், ஓகேங்களா, அதெல்லாம் வந்து குரு பார்த்து கொஞ்சம் சாந்தப்படுத்த போகிறாரு. இனிமே வில் பி பெட்டர். மீனம், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மீனராசிக்காரவங்க ரொம்பவே தேஜஸான முகம், அழகான முகம், பேசுனா கிளி மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு அவுட்புட் வந்து மீனத்துக்கிட்டேருந்து அதிகமாக வரும். எப்படி வந்து மீன் அழுகிறது வெளியே தெரியாதோ, கடலுக்குள்ளேருந்து மீன் அழுதா வெளியே தெரியாது இல்லையா, அதுபோல் மீனராசிக்காரவங்க உள்ளே அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. மீனத்துக்கு குருவின் பார்வை 1, 9, 11, ஓகேங்களா, லக்னத்தை பார்க்குது. 9, 11, 1, சரிங்களா, ரொம்பவே ஃபேவர். எப்படி விருச்சிகம் மகரத்தின் மேலே விழுகுதோ அதுபோல் குருவின் 9ஆம் பார்வை மீனத்தில் விழுகும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. லக்னம் நல்லாயிருக்கும். லக்னம்னா சொந்த வீட்டை பார்க்குறாரு. மீனராசிக்காரவங்க தன் வீட்டை குரு பலம் பெற்று பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இப்போது சனியை பார்த்து பயந்து சனியால் ஆல்ரெடி பட்டு ஒரு வருஷம் நான் டெட்டடி வாங்கிட்டேன், மீனம் வந்து ரொம்ப துன்ப நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இனிமேல் ஜாலியாக ஓட போகிறீங்க. தந்தையால், அதாவது பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களை பார்த்து பாக்கியஸ்தானத்தை பார்த்து லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது பயங்கர பாக்கியம், உழைக்காத வருமானம், ரொம்ப சொகுசாக, ஒன்றும் பெருசாக நான் உடம்பாழ்த்திக்கல, ஜாலியாக இருக்கேன், அப்பாவால் எனக்கு ப்ராஃபிட்டு, முன்னோர்களால் ப்ராஃபிட்டு, அப்பா வயசுக்கு ஒத்த மனிதர்களால் ப்ராஃபிட்டு, நல்ல பாக்கியம், வெளிநாட்டு தொடர்பு, வெளியூர் தொடர்பு, வெளிநாட்டு வேலை, எல்லாமே மீனத்துக்கு செட் ஆகி வரும். இருந்தாலும் நம்ம கூட சனி பகவான் இருக்கார், அதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டு. ஒரு புராணத்தில் சொல்லுவாங்க, இப்போது தர்மர் வந்து சொர்க்கத்தில் இருந்தாராம், அவருடைய சிப்ளிங்ஸ் மனைவி எல்லாம் நரகத்துக்கு போயிட்டாங்களாம். அப்போ வந்து அவர் என்னுடைய சிப்ளிங்ஸ் இல்லாமல் நான் எனக்கு சொர்க்கம் வேணாம், நானும் நரகத்துக்கு போகிறேன்னு இப்படி நடந்து போனாராம். அப்போ சைடில் வந்து அவங்க சிப்ளிங்ஸ்லாம் இருந்து அந்த நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல். போனவர் அவங்களெல்லாம் நமக்கு தெரிய மாட்டாங்க. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அவங்க சிப்ளிங்ஸ்லாம் வந்து கூப்பிட்டாங்க, அண்ணா கொஞ்சம் நில்லுங்க, ஏன்னா நீங்கள் இந்த கிராஸ் பண்ண நேரத்தில் எங்கள் மேலே தென்றல் வீசுச்சு, இவ்வளோ நேரம் இங்கே ரத்த வாடை, ஒரே அனல் காற்று, ஆனால் நீங்கள் வந்து இங்கே நிற்கவும் எங்கள் மேலே தென்றல் காற்று அடிச்சிச்சு, கொஞ்சம் நில்லுங்கன்ற மாதிரி குரு உங்கள் வீட்டை பார்த்து அந்த தென்றல் காற்று, அதாவது நம்ம ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கோம், குரு என்ன பண்ண போகிறாருன்னா அந்த தென்றல் காற்றை கொஞ்சம் வந்து அந்த நல்ல மனுஷன் உள்ளே போகும்போது, நல்ல ஆத்மா உள்ளே போகும்போது எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்ததோ அது போல் இப்போ குரு உங்களை வந்து என்ன பண்ண போகிறாருன்னா ஆல்ரெடி துன்பத்தில் இருக்கவங்களுக்கு இந்த 1 வருடம் ஃப்ரீ. 1 வருஷம் வந்து உங்க மேல ஒரு நல்ல காத்து வந்து வீச போகுது மீனராசி. அதாவது